எப்பவுமே வருஷம் பங்காளிங்க எல்லாம் சேர்ந்து வருஷ பூஜை போடுவோம். ஏங்க இதெல்லாம் சரியா வராதுங்க. இந்த மாதிரி பங்காளிங்க எல்லாம் சேர்ந்து போடணும்னு தேவையே இல்ல. நாங்க தனியாவே போய் பூஜை போட்டுக்கிறோம். ஆளை விடுங்க. யோ, இவனை முதல்ல வண்டியில ஏத்து. சார் இல்ல சார், நான் சொல்றது கேளுங்க சார். சார் நாங்க தனியாவே போய் பூஜை போட்டுக்கிறோம். ஆளை விடுங்க. என்ன தனியாவா? தனியானா? தனியானா நானும் என் புருஷனும் தனியா போய் பூஜை போட்டுக்குவோம். இத பாருமா, ஒரே வீட்டுல இருந்துகிட்டு தனித்தனியா பூஜை போடக்கூடாது. ஏங்க என்னங்க இது? ஒரே வயித்துல இருந்து வர பிள்ளைங்கலாம் தனித்தனியா வாழ போறது இல்லையா? நாங்க எல்லாம் இன்னும் கொஞ்ச நாள்ல அப்படிதானே போக போறோம். அந்த கணக்கு தானே வரும் எப்படி பார்த்தாலும். நாங்க தனியாளா போய் பூஜை பண்ணிக்கிறோம். என்கிட்ட இந்த ரூல்ஸ் எல்லாம் பேசாதீங்க. வைஜெயந்தி, நீ சொல்ற மாதிரி நாளைக்கே தனியா போயிட்டா கூட இந்த பூஜையை பொறுத்த வரைக்கும் பங்காளிங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுதான் போடணும். அதான் முறை. அதை விட்டுட்டு இந்த குலதெய்வ பூஜையில பங்காளிங்க எல்லாரையும் ஒதுக்கி வச்சுட்டோம்னா அவங்கள ஒட்டு மொத்தமா ஒதுக்கி வச்ச மாதிரி ஆயிடும். ஏங்க ஏங்க இப்படி எல்லார்கிட்டயுமே பழைய கதையை புடிச்சுக்கிட்டு அதுபடியே தான் நடக்கணும்னு டார்ச்சர் பண்றீங்க? ஆமா, எல்லாம் பழசுதான். கல்யாணம் ஆகிறது பழசு, புள்ள பெத்துக்கிறது பழசு, எல்லாமே பழசுதான். ஆனா அது பழசு நம்ம ஒதுக்கி வச்சிடுறோமா? அது செய்யறோம்ல. வாழ்க்கையில ஏதாவது ஒரு விஷயத்துல பிடிப்பும் நம்பிக்கையும் இருக்கணும். அப்படி இல்லாம நாம தான் எல்லாமேன்னு நாம மட்டும் தனியாவே கடைசி வரைக்கும் நொந்து நூலாயிட்டு தான் உட்கார்ந்துட்டு இருக்கணும். நம்ம அறிவு கேட்டின விஷயம் எல்லாமே கொஞ்சம்தான். நமக்கு எல்லாமே தெரியும்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க? இன்னைக்கு ஏதோ உடம்புலயும் மனசுலயும் தெம்பு இருக்கு, கையில 4 காசு இருக்குன்னு பேசிட்டு இருக்கீங்க. நாளைக்கே உடம்பு சரியில்லாம போச்சுன்னா, இல்ல மனசு சரியில்லாம போச்சுன்னா, வாயில இருந்து வர முதல் வார்த்தை கடவுளே காப்பாத்துன்னு தான். இதுதானே அவர்கிட்ட தானே போய் நிப்பீங்க. ஏன் ஒரு சின்ன அடிபட்டா கூட, இல்ல தலைவலி ஏற்பட்டா கூட உடனே நம்ம யார கும்பிடுறோம்? கடவுளை தானே. கரெக்ட்டுக்கா. இப்ப மட்டும் எல்லாரும் என்ன டாக்டர் நான் கூப்பிடுறாங்க, முருகா விநாயகர்னு தானே கூப்பிடுறாங்க. அப்ப மட்டும்தான் இதுங்களுக்கு எல்லாம் கடவுள் ஞாபகம் வரும் போல இருக்கு. ஏய், இப்ப எதுக்கு? யார் இங்க வெட்டியா பேசுறா? நாங்க ஒண்ணு பூஜையே போட மாட்டோம்னு சொல்லலையே. இவ்வளவு மாதிரி ஆளுங்களோட எல்லாம் உட்காந்துக்கிட்டு பூஜை போட என்னால முடியாதுங்க. ஐய ஆமா, இவங்களை அப்படியே கொட்டி புடிச்சிட்டு தான் பூஜை போடணும் நாங்க அலைஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் பாரு. ஆனந்தி, கொஞ்சம் பேசாம இரு. இது பாரு வைஜெயந்தி, நீங்க அங்க யாரும் யார் கூடயும் வந்து பேசி பிரச்சனை பண்ணிட்டு இருக்க வேண்டாம். இது வருஷம் போடுற பூஜை. இந்த வருஷமும் பூஜை போட்டா நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க. அப்படி பூஜை போடாம விட்டுட்டோம்னா குலதெய்வ குறைபாடு ஏற்படும். தேவையில்லாம நினைச்சதெல்லாம் தள்ளி போகும்னு சொல்லுவாங்க. உனக்கு அதுல சந்தேகம் இருந்தா உங்க அப்பா கிட்ட போய் கேட்டு பாரு, அவர் தெளிவா சொல்லுவாரு. ஐயோ, இதெல்லாம் ஒத்து வராதுங்க. ஏமா அப்படி நினைக்கிறீங்க? நான் ஹலோ, என்ன சொல்றீங்க? எப்போ? எதுக்கு? அப்படியா? சரி, நான் வரேன். வந்துடுறேன். என்னாச்சுங்க? இளங்கோ மாப்பிளைய போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சுட்டாங்க. அண்ணே, என்ன சொல்ற? எதுக்கு அவரை போலீஸ் ஸ்டேஷன்ல பிடிச்சு வச்சிருக்காங்க? அவரு கடைக்கு போயிட்டு வரேன்னு தானே கிளம்பினாரு. எப்படின்னு தெரியலம்மா. எனக்கு தெரிஞ்ச இன்ஸ்பெக்டர் தான் அங்க இருக்காரு. அவர் அங்க இருந்தா அவரால் ஏதாவது செய்ய முடியுமான்னு கேட்டுப்பாங்க. ஐயோ கடவுளே, இப்போ என்ன பண்றதுன்னு எனக்கு புரியலையே. பாரு, பதட்டப்படாத. என்னன்னு போய் நான் பார்த்துட்டு வரேன். அண்ணே, நான் வரேனே. வேண்டாம்,
நீ அங்கெல்லாம் வர வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன். ராஜேந்திரா அண்ணா. நீ வாங்க கூட. சரி. ஏமா இவங்க வேற ஏதாவது பண்ணாங்களா, மோசமா பேசுனாங்களா? அப்படி இருந்தா அதையும் எழுதுமா. ஆமா, இன்னொருத்தர் இருக்கான்னு எழுதிருக்க. ஆமா சார், அவன் ரொம்ப மோசமா பேசினான். டேய் இங்க வா. உன் கூட வந்தவன் எங்க இருக்கான்? அவன் ஓடி போயிட்டான் சார். யாரியா அவன்? சார் அவன் என் கூட சும்மா ஹெல்ப்புக்கு வந்தான் சார். ஆமா ஆமா, இவர் பெரிய சமூக சேவகம் பண்றாரு, இவருக்கு ஹெல்ப் பண்ண வந்தாரா? இங்க என்னங்க, வா வா. வணக்கங்க. வணக்கம் சார். உட்காருங்க. சார் என்ன சார் பிரச்சனை? எனக்கு ஒன்றும் புரியல. இவரு உங்க வீட்டு மாப்பிள்ளையா? ஆமா சார், என் தங்கச்சி வீட்டுக்காரர் தான். என்ன சார் இது? வீட்டுல தனியா இருக்கிற பொம்பளை கிட்ட போய் வீட்டை காலி பண்ணுங்கன்னு சொல்லி தகராறு பண்ணிருக்கான். ரொம்ப மோசமா நடந்திருக்கான். என்ன இதெல்லாம்? சார் மன்னிக்கணும் சார், வீட்டை காலி பண்ண சொல்லி இவர் கேட்டிருந்தாரு. ஃபேமிலி பிரச்சனை, அவங்க கொஞ்சம் டைம் கேட்டிருந்தாங்க. அதை நான் இவர்கிட்ட சொன்னேன். பேசிட்டு இருக்கும் போதே இவரு வீட்டை காலி பண்ண சொல்லி கேட்டிருப்பாரு போல. சார் வீட்டை காலி பண்ண சொன்னதுல தப்பு இல்லை சார், ஆனா அதுக்குன்னு ஒரு முறை இருக்குல்ல. இவங்க போய் பாத்திரத்தெல்லாம் வெளியே தூக்கி போட்டு அந்த பொம்பளை வெளியே தள்ளி அக்கம் பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் அடிச்சு தள்ளிட்டு பெரிய பிரச்சனை பண்ணிருக்காங்க சார். இது 2-3 செக்ஷன்ல கேஸ் வருது. தனியா இருக்கிற பொம்பளை கிட்ட தகராறு பண்ணது, அவங்கள அடிச்சது, இப்படி பல செக்ஷன்ல கேஸ் வரும். சார் 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 ப்ளீஸ் சார், கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க. இது என் தங்கச்சியோட வாழ்க்கை, அவன் நல்லா இருக்கணும். அந்த வீடு இவருக்கு சேர வேண்டிய பணம். அதை வாடகைக்கு விடலான்னு முடிவெடுத்துதான் இவர் போய் பேசியிருக்காரு. சார் பேசல சார், தகராறு பண்ணிருக்காங்க. நீங்க பாருங்க சார், நீங்க பெரிய மனுஷனா இருக்கிறதுனால தான் நான் உங்ககிட்ட பொறுமையா பேசிட்டு இருக்கேன். இது வரைக்கும் கோவப்பட்டனா? சார் இந்த கேஸ்ல என்னால எதுவும் செய்ய முடியாது. சார் நீங்க கோச்சுக்கலைன்னா நான் இவங்க கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். சரி வாங்கம்மா, வாங்க மாப்பிள்ள, பாப்பா. என்னம்மா இப்படி பண்ணிட்டீங்க? இல்ல சார், என்ன மன்னிச்சிருங்க. நான் ஒன்னும் இவங்கள மாட்டி விடணும்னு செய்யல. ஆனா இவங்க ரொம்ப பெரிய பிரச்சனை பண்ணிட்டாங்க சார். இவர் கூட வந்தவர் 2-3 பேரை அடிச்சிட்டாரு சார். கூட வந்தவரா? ஆமாங்க சார். யாரு? மாப்பிள்ள, உங்க கூட யார் வந்தாங்க? சொல்லுங்க மாப்பிள்ள, உங்க கூட வந்தது யாரு? சுரேஷ். சரிங்கம்மா, நடந்ததை விட்டுருங்கம்மா. நீங்க இன்ஸ்பெக்டர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குங்க. இல்ல சார், இன்ஸ்பெக்டர் நேரா வந்து பார்த்ததுனால கூட்டு வந்துட்டார் சார். எனக்கு சப்போர்ட் பண்ண வந்தவங்களையும் இவங்க அடிச்சிட்டாங்க சார். அவங்க கோவத்துல இருக்காங்க. நான் இப்ப போய் கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கினா அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க சார். நீங்க சொல்றதும் சரிதாம்மா. இவருக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். தயவு செஞ்சு எனக்காக போய் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குங்க. நீங்க சொன்னாதான் அங்க சரியா இருக்கும். சரி சார். வாங்க உள்ள போலாம், வாங்க. வாங்கம்மா. இந்தாயா. வாங்க சார், நான் இவரை மன்னிப்பு கேட்க சொல்றேன்.
அவங்க கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்றாங்க. என்னது கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்குறேன்னு சொல்லிட்டாங்களா? என்னம்மா விளையாடுறியா? இவனை உள்ள தூக்கி போட சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்கல? இல்ல சார், இப்ப வரைக்கும் சார் தான் வீடு கொடுத்து எங்களை தங்க வச்சிருக்காரு. அதான் சார். அதுக்கு என்ன பண்ண சொல்ற? இது பாருமா, இன்னைக்கு இவன் பணத்தை கண்டுக்காம சும்மா விட்டா அதுக்கப்புறமா நாளைக்கு இன்னொருத்த உங்க வீடு ஏறி வந்து தகராறு பண்ணுவான். அப்ப நீங்க இங்க வந்து தகராறு பண்ணக்கூடாது, புரியுதா? இது பாரு, இது நீயா ஒன்னும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. நாங்க என்ன கூட்டம்னு தானா வந்து பார்த்து இந்த பையனை கூட்டிட்டு வந்தோம். அங்க இருந்த ஐ விட்னஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. யோ கான்ஸ்டபிள், அவங்களை கூட்டிட்டு வா. வணக்கம்யா. சொல்லியா என்ன நடந்துச்சு? நியாயம் கேட்க வந்ததுக்கு இவர் என்ன அடிச்சிட்டாருங்கய்யா. உண்மைதாங்கய்யா. அம்மா உனக்கு சப்போர்ட் பண்ண தானே வந்தோம். ஏமா திடீர்னு இப்படி பேசுற? நாங்க பாட்டுக்கு எங்க வேலையை பார்த்துட்டு போயிருப்போம்ல. வந்தது தப்பா போச்சு ஐயா. நாங்க திருப்பி வாபஸ் வாங்க மாட்டோங்கய்யா. ஆமாங்க, நான் திருப்பி வாபஸ் வாங்க மாட்டோம். சார், நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க சார், ப்ளீஸ். இதை பாருங்க சார், நீங்க பெரிய மனுஷன்னு நான் இவ்வளவு நேரம் மரியாதை கொடுத்து சும்மா இருந்தேன். ஆனா இனிமே என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சார். என் வேலையை என்ன செய்ய விடுங்க. நான் இந்த கேஸை ப்ரொசீட் பண்ண போறேன். நீங்க வேணா ஒரு வக்கீலை பார்த்து என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. போங்க. சரி, வாங்க. அம்மா நீங்களும் போங்க. கான்ஸ்டபிள், இவனை தூக்கி உள்ள போடு. ஏய் வாயா. அண்ணா, இப்போ என்னென்ன பண்ணுறது? டேய், எனக்கும் ஒன்றும் புரியல ராஜேந்திரா. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா ரொம்ப அசிங்கமாக போயிடும். யார்கிட்ட போய் என்ன சொல்றது? அண்ணா, வேணும்னா அப்படி செய்யலாமா? பானுமதி கிட்ட பேசி அவங்கள வர சொல்லலாமா? அவங்க அண்ணன் தானே, அந்த வகையில் அவங்களுக்கு பொறுப்பு இருக்கும்ல. அவங்கள்ட்ட நீங்கள் பேசலாமே. பேசலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் சேதுராமனுக்கும் இவருக்கும் தான் பிரச்சனை போயிட்டு இருக்குல்ல. இப்போ போய் பேசணும்னா அதெல்லாம் பார்க்க மாட்டாங்கண்ணே. நீங்கள் பேசுங்க, பேசுங்கண்ணே. ஹலோ. ஹலோ, எஸ். அம்மா, நான் சிவஞானம் பேசுகிறேன். சொல்லுங்க. ஒன்றும் இல்லைம்மா, ஒரு சின்ன பிரச்சனை. பேசுங்க. இப்போ உங்க உதவி தேவைப்படுது. என்னாச்சு? ஓ, இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? இங்கதான் நம்ம ஏரியா ஸ்டேஷன் வாசல்ல இருக்கோம். சரி, ஓகே, நான் கிளம்பி வரேன். சரிம்மா. ஐயோ, அவருக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே. அண்ணன் போனாரு, இது வரைக்கும் ஒரு போன் கூட பண்ணலையே. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இது பாரு, அவசரப்படாத, கண்டிப்பா கூப்பிடுவாரு. எதுக்கு அவரை பிடிச்சு வைக்கணும்? எதுக்குன்னு யாருக்கு தெரியும்? யாருக்கிட்ட என்ன பிரச்சனை பண்ணாரோ? ஏற்கனவே உன் புருஷன் நல்லா விவரம். எங்கேயாச்சும் பேச தெரியாம பேசினாலும் வம்புல தான் மாட்டிக்குவாரு. ஆனா ஒண்ணு, வீட்டுல மட்டும் பூனைக்குட்டி மாதிரி நல்லா அமைதியா இருப்பாரு. ஆனா வெளியில போய் எல்லா ஆட்டமும் ஆடுவாரு. கவிதா, இந்த மாதிரி பூமியா இருக்கிற ஆளுங்களை மட்டும் நம்பிடவே கூடாது. என்னாச்சுன்னு யாருக்கு தெரியும்? தனியா இருக்கிற பொம்பளையா கைய பிடிச்சு இழுத்தாலும் இழுத்துருப்பாரு. ஹலோ, போதும், கொஞ்சம் நிறுத்துறீங்களா? என் புருஷன் உங்க புருஷன் மாதிரி நினைச்சீங்களா? அவரும் அப்படி கிடையாது, நானும் அப்படி கிடையாது. அவனை பத்தி பேசாத. அவனை பத்தி பேசிக்கிட்டு அதுக்கு மேல என்ன பத்தி பேசறதுக்கு எந்த யோகியதையும் கிடையாது. அப்படினா நீங்களும் எங்களை பத்தி எதுவும் பேசாதீங்க. உங்களுக்கு எந்த அருகதையும் கிடையாது. என்ன உமா, நல்ல புருஷன் கையில வாய் மூடு. அமைதியா இருங்க.
தான சண்டை போட்டுருக்கீங்க பேச்சு. நீங்க எதுக்கு உமாவை கண்டிக்கிறீங்க? அவ புருஷனை புடிச்சு வச்சிருக்காங்கன்னு அவளே பயந்துட்டு இருக்கா. ஆனந்தி எதுக்கு நக்கல் பண்ணிட்டு இருக்கா? வைஜெயந்தி, நீ கொஞ்சம் வாயை மூடிட்டு. உமா, நீ ஒண்ணு கவலைப்படாத. எங்க அப்பாக்கு ஒரு ஃபோன் பண்ணி வச்சுக்கோ, எல்லாம் சால்வ் ஆயிடும். எதுக்கு நீ தேவையில்லாம பண்ற? அதான் அவர் போயிருக்காருல, கொஞ்சம் பொறுமையா இரு. ஏன் நான் எங்க அப்பா கிட்ட சொல்லக்கூடாதா? அவ்வளவு அக்கறை இருக்கிறவங்களா இருந்தா விஷயம் தெரிஞ்ச உடனே சொல்லிருக்கணும். அதை விட்டுட்டு மாமா கிளம்பினதுக்கு அப்புறம் எதுக்கு சீன் போடணும்? ஏய், எனக்கு ஒண்ணு சீன் போட வேண்டிய அவசியம் இல்ல. அந்த பாரு, 1000 இருந்தாலும் அண்ணன் தம்பிக்கு தான் கூட ஓடி வருவாங்க. என்ன எங்களை பிரிக்க பாக்குறீங்களா? ஆமா, இதுங்க பிறக்கும் போதே அப்படியே ஒட்டிக்கிட்டு பிறந்தாளுங்க பிரிக்க பாக்குறதுக்கு. ஐயோ போதும், எல்லாத்துக்கும் எல்லாரும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. அவர் தான் போயிருக்காருல, கொஞ்சம் விடுங்களேன். உமா, டென்ஷன் ஆகாத. கொஞ்ச நேரம் ரூம்குள்ள ரெஸ்ட் எடு, எல்லாம் சரியா போயிடும். வா. இல்ல, என்னால அப்படிலாம் இருக்க முடியாது. நான் உடனே போய் என் புருஷனை பார்க்கணும். நான் கிளம்புறேன். உமா இல்ல. கவிதா, நீ மாமாவுக்கு ஃபோன் பண்ணு, என்னாச்சுன்னு கேளு. எதுக்கு எடுத்தாலும் அவசரப்பட்டு இருக்கியே, கொஞ்சம் பொறுமையா இரு. போயிருக்காங்கல்ல, கூட்டிட்டு வருவாங்கம்மா, அழாத. மாமா, நான் கவிதா பேசுறேன். என்னாச்சு மாமா? ஓ அப்படியா, சரி மாமா, வச்சிடுறேன். என்னாச்சு? என்ன சொன்னாங்க? என்ன ஆச்சு அங்க? ராஜேந்திரன் மாமா தான் பேசினாங்க. சிவஞான மாமா இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசிட்டு இருக்காங்களாம். என்னாச்சுன்னு கேட்டேன், அப்புறமா பேசுறேன்னு கட் பண்ணிட்டாங்க. ஆமா, நீ பளிச்சுன்னு கேட்டா சொல்லிருப்பாரு. அதை விட்டுட்டு ஃபோன் பண்ணி தயங்கி தயங்கி கேட்டேனா? என்னாச்சு? மாப்பிள்ள உள்ளதான் இருக்காரு. இன்ஸ்பெக்டர் கிட்ட எவ்வளவு சொல்லியும் விட மாட்டேங்கிறாரு. அதனால தான் உனக்கு ஃபோன் பண்ணேன். சரி வாங்க பார்க்கலாம். வா வா. நம்ம வார்டில் செவனேன்னு வேலையை பார்த்துட்டு இருந்தோம். பார்த்தீங்களா போலீஸ் இந்த அம்மா வந்து என்ன சொல்ல போகுது? இவங்க தான்மா. ஓ, இன்ஸ்பெக்டர் அங்கே இருக்காரு. ஆமாம் சார், அந்த பந்தோபஸ்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன் சார். வந்துடுவாங்க சார். ஓகே சார். ஹலோ சார், அட்வொகேட் பானு. சொல்லுங்க. இளங்கோ கேஸ் விஷயமா சிவஞானம் உங்ககிட்ட பேசியிருந்திருப்பாரு. தயவு செஞ்சு இதை பெரிய இஷ்யூ ஆக்காம அப்படியே விட்டுருங்க சார். கம்ப்ளைண்ட் பண்ண லேடிக்கிட்டையும் ஆல்ரெடி ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். அவங்களும் வாபஸ் வாங்க தயாரா இருக்காங்கங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் ஏன் சார் விட்டுடலாமே? மேடம், நீங்கள் அட்வொகேட்னு சொல்கிறீங்க, உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த கேஸை ஃபைல் பண்ணி எஃப்ஐஆர்லாம் போட்டாச்சு. இதுக்கு மேலே நான் எதுவும் செய்ய முடியாது மேடம். நீங்கள் கோர்ட்டில் போய் டைரெக்டாக ஜாமீன் எடுத்துருங்க. ஐயோ அப்படி சொல்லாதீங்க சார், இது லைஃப் சம்மந்தப்பட்ட விஷயம். அவர் ஏற்கனவே ஃபாரினுக்கு போய் அங்கே சூழ்நிலை சரியில்லாததுனால தான் திரும்ப இங்கே வந்திருக்காரு. இங்கே இப்படி ஒரு ரெக்கார்ட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் லைஃபே டோட்டலாக ஸ்பாயில் ஆகிடும் சார். ப்ளீஸ் சார். இதெல்லாம் அவ யோசிச்சிருக்கணும்ல. அதை விட்டுட்டு பொம்பளை கிட்ட போய் தகராறு பண்ணா நாங்கள் எப்படி சும்மா இருக்க முடியும்? இங்கே பாருங்க மேடம், தனியாக இருக்கிற பொம்பளை கிட்ட கலாட்டா பண்ணி அவங்கள வெளியே தள்ளி 2-3 பேரை போட்டு அடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வரீங்க. உங்களை மாதிரி அட்வொகேட்லாம் இப்படிப்பட்ட ஆளுங்களுக்கு சப்போர்ட் பண்ணி வராதீங்க. ஆனா நாங்க அவனை விட மாட்டோம். நியாயப்படி என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவோம். சார் சார், இவங்க வக்கீல் மட்டும் இல்லை சார், இவரோட சிஸ்டர். ஓ, இன்னும் சௌரியமா போச்சு சார். அதான் அண்ணா பண்ண தப்பெல்லாம் பெருசா எடுத்துக்காம பேசுறீங்க. ஐயோ சத்தியமா அப்படியெல்லாம் இல்லை சார். நான் அப்படிப்பட்ட ஆளும் கிடையாது. நியாயம் கிடைக்கணும்னு தான் நானும் ஆசைப்படுறேன். ஆனா அவர் பண்ண தப்புக்கு நிச்சயமா அவர் பகிரங்கமா மன்னிப்பு கேட்பாரு சார். நான் அவங்க கிட்டயும் பேசுறேன் சார். 1 மினிட் சார். அம்மா இது பாருங்க, இளங்கோ பண்ணது தப்பு தான்.
கட்டாயமா அவரை உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க சொல்றேன். தயவு செஞ்சு இதை பெருசு பண்ணாம விட்டுடுங்கம்மா. ஐயோ, நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலமா. அவர் பக்கத்து வீட்டு ஆளுங்களை அடிச்சிட்டாரு. அதனால தான் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம இன்ஸ்பெக்டர் அவரா வந்து கேஸை ஃபைல் பண்ணியிருக்காரு. நான் வாபஸ் வாங்கினா அது பெரிய தப்பாயிடும் இல்லையா? இதை பாருங்கம்மா, நீங்க இத்தனை வருஷமா சிவஞானம் சார் வீட்டுல இருக்கீங்க. இது வரைக்கும் அவங்களால ஏதாவது ஒரு சின்ன தொந்தரவாவது வந்திருக்கா? அப்படிலாம் சொல்லவே முடியாதுமா. அவரால் எங்களுக்கு எந்த தொந்தரவும் வந்ததே இல்ல. இப்படி ஒரு ஹவுஸ் ஓனர் கிடைக்க நாங்க தான் கொடுத்து வச்சிருக்கணும். பாத்தீங்களா? அப்புறம் என்ன, இப்ப அவங்க சார்பில் ஒரு தப்பு நடந்துருச்சு. அதுக்கு மன்னிப்பு கேட்கவும் தயாரா இருக்காங்க. அதுக்கப்புறமும் நீங்க இப்படி பிடிவாதமா மறுக்கிறது நியாயமா? நீங்க அவங்க கிட்ட பேசுங்க. நானும் சார் கிட்டயும் சொல்றேன். ப்ளீஸ்மா, இதை இதோட விட்டுடுங்க. சார், பேசிட்டேன் சார். அவங்களும் வாபஸ் வாங்க தயாரா இருக்காங்க. அப்புறம் ஏன் நீங்க இதை பெருசு பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அந்த அம்மாவுக்கும் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுல பெரிய இன்ட்ரெஸ்ட் எல்லாம் எதுவும் இல்லை. பக்கத்து வீட்டுக்காரங்களெல்லாம் அடிச்சிருக்கான்னு சொன்னா கட்டாயமா அவங்க கிட்ட எல்லாமும் மன்னிப்பு கேட்க சொல்றேன் சார். அதையும் மீறி அவங்களுக்கு அடிபட்டிருந்தா காம்பன்சேஷன் கொடுக்கவும் நாங்க ரெடியா இருக்கோம். பெரிய விஷயம் ஆக்க வேண்டாம் சார். வலுக்கட்டாயமா இதை பதிவு பண்ணணும்னு நினைக்காதீங்க. விட்டுடுங்க சார். சார், நீங்க புடிச்சு வச்சிருக்கிறது பெரிய ரவுடியோ சமூக விரோதியோ கிடையாது. சாதாரண குடும்பத்துல பிறந்த ஒரு பையன் ஏதோ ஆத்திரத்துல செஞ்சுட்டான். இத பெரிய விஷயம் ஆக்க வேண்டாம் சார். இது பாருமா, அவர் கோவத்துல பண்ணிருக்காரு, ஆத்திரத்துல பண்ணிருக்காரெல்லாம் மன்னிக்க முடியாது. அந்தந்த குற்றத்துக்கு அதுக்கான தண்டனை இருக்கும். அதுபடிதான்